ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 19 ஆடி மாதத்தோட முதல் வெள்ளி. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த 2 தானியங்களுக்கு மேலே ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சா போதும். கண்டிப்பாக உங்களை தேடி பணம் வரும். அது என்ன விளக்கு அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விளக்கு அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே ரொம்ப சிறப்பான மாதம் தான். ஆடி மாதம் அம்பாளுக்கு உரிய மாதம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிற்றுக்கிழமை இது மூணுமே ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரம் முதல்ல வரக்கூடியது ஆடி வெள்ளி தான். அதனால் 2024 வருஷம் ஆடி மாதம் மொத்தமாக 5 ஆடி வெள்ளி வருது. அது என்னென்னக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19, ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 16 இந்த கிழமைகள் எல்லாமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளி. அதுலேயும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய அந்த வெள்ளி கடை வெள்ளி. அன்றைய தினம் வரலட்சுமி விரதமும் இருக்குது. ஒரு வாரமும் ஆடி வெள்ளிக்கான சிறப்பை நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதனால மறக்காமல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு வெள்ளிக்கிழமையை நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். அதுவும் குறிப்பாக ஆடி மாதத்தோட முதல் வெள்ளி பிரதோஷத்தோடு சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு. சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், பிற தோஷங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம்தான் பிரதோஷ விரதம். பிரதோஷ விரதத்தில் யார் ஒருத்தவங்க சிவபெருமானை வணங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரதோஷம் ஆடி வெள்ளி அன்னைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் அன்றைய தினம் ஆடி வெள்ளிக்காக நீங்கள் மகாலட்சுமி, அம்பாள், அம்மன், உங்கள் வீட்டோட குலதெய்வம் இது எல்லாத்தையும் வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் சிவபெருமான் சிவ வழிபாடு செஞ்சே ஆகணும். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே பிரதோஷ தினத்துக்கு சிவபெருமானே வழிபட்ட மாதிரி ஆகிடும். அதே நேரம் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு ஆடி வெள்ளிக்காக அம்மனை தரிசனம் பண்ண பலனையும் நீங்கள் சேர்ந்து பெற்றுட்டு வர முடியும். பிரதோஷத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அம்பாளுக்கு, அம்மனுக்கு தேவையான அபிஷேக சம்பந்தப்பட்ட பொருட்களை கூட உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். ஆடி வெள்ளி நாள் முழுக்க விசேஷம்தான். நீங்கள் கோவிலுக்கு காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம், அந்த நேரத்தை தவிர எப்போ வேணாலும் போங்க. அதுவும் ஆடி வெள்ளியில் மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த நேரம் பிரதோஷ நேரம். அந்த நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கோங்க. அது இன்னும் புண்ணியம். அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் ஏற்றி வைக்கணும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை எப்போ வருது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இப்போ சொல்கிறோம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் இந்த 3 நேரங்கள் தான் சுக்கிரஹோரை நேரம். இந்த நேரத்தில் நாம் சுக்கிர பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். சொல்லப்போனால் நிறைய பேர் வெள்ளிக்கிழமைகளில் இந்த 3 நேரங்களில் சுக்கிர பகவானுக்கு விளக்கு போட்டு அவங்க வீட்டில் பொன் பொருள் செல்வம் சேரணும்னு மனசார வேண்டிப்பாங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானோட அருள் யார் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதோ அவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக சுக்கிர திசை அடித்து கீழே இருக்கக்கூடியவங்க கூட மேலே போவாங்க. பரம ஏழை கூட பணக்காரராக மாற முடியும். அப்பேற்பட்ட சுக்கிர ஹோரையில் தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற போகிறீங்க. இந்த ஒரு தீபத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு யார் வேணாலும் ஏற்றலாம். ஒருவேளை பெண்கள் பூஜை செய்ய முடியல, 3 நாட்கள் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு பதிலாக உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் கணவரோ செய்யலாம். அதுவும் முடியலையா, இந்த ஒரு வெள்ளிக்கிழமை இதை விட்டுருங்க. அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. இந்த ஒரு தீபத்துக்கு நீங்கள் மொத்தமாகவே 3 பொருட்களை தான் பயன்படுத்த போகிறீங்க. அது என்னன்னா 2 தானியமும் ஒரு அகல் விளக்கு, கொஞ்சமாக நெய். 2 தானியத்தில் முதல் தானியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஆடி வெள்ளி வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் இந்த வெள்ளை மொச்சை.
அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளை மொச்சையை ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அடுத்ததா பச்சரிசி. அன்றைய தினம் பிரதோஷம் இருக்கிறதால சிவனுக்கு உரிய தெய்வம் சந்திர பகவான். அப்பேற்பட்ட சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல். நம்ம நெல்லுக்கு பதிலாக இந்த இடத்துல நெல்லுலேருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்துக்கிறோம். ஆக மொத்தத்தில் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி பாதி பக்கம் வெள்ளை மொச்சையையும் பாதி பக்கம் பச்சரிசியும் இருக்கிற மாதிரி தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. தட்டு நல்லா சுத்தப்படுத்தி அது மேலே இந்த 2 தானியத்தை வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த 2 தானியத்துக்கு நடுவு பகுதியில் இப்போ நம்ம காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கை வச்சு அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த ஒரு தீபத்தை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய 3 வகையான சுக்கிரஹோரை நேரங்களில் எப்போ வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணியில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்போ தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நிறைவு பெறக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஏற்றி பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை மதியத்துக்கு மேலே நீங்கள் வெளில போகிறீங்க, இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இல்லை காலையிலேருந்து நான் மாலை வரைக்கும் நான் ஆஃபீஸ் போயிடுவேன், ஒர்க்கில் இருப்பேன், என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கூட சுக்கிரஹோரை இருக்குது. அந்த நேரத்தில் கூட இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கலாம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை மனசார வேண்டுங்க. உங்கள் கணவருக்கு நல்ல உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கணும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், மகனுக்கு நல்ல திருமண வரன் அமையணும்னு சொல்லி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை மனசார சொல்லுங்கள். ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை போட்டு வாட்டும். அப்பேற்பட்டவங்க கடன் பிரச்சனை தீரணும்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது மனசு விட்டு கடவுள்கிட்ட பேசுங்க. நீங்கள் இந்த ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது எல்லா விதமான தெய்வங்களுக்கும் பொதுவாக ஏற்றக்கூடிய ஒரு தீபம். ஏன்னா ஆடி வெள்ளி மகமாயி அம்பாளுக்கு உகந்த நாள். பிரதோஷம் சிவபெருமானுக்காகவும் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுறீங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்காகவும் இந்த தீபத்தை ஏற்றுறீங்க. இப்படி பல தெய்வங்களோட அருள் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. உங்கள் மனசில் எப்பேற்பட்ட ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, நான் பரம ஏழையாக இருக்கேன், நான் பணக்காரராக மாறணும், குபேரராக மாறணும்னு சுக்கிர பகவான்கிட்ட மனசு விட்டு கேளுங்க. அவர் அள்ளி கொடுக்கலனா கூட கிள்ளி கொடுத்தாவது நீங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போக முடியும். ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு வாரம் கூட இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். பிரதோஷம் இருக்கிறதால இதை நம்ம பச்சரிசி சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்த வாரங்களில் பிரதோஷம் வராதால நீங்கள் வெறும் வெள்ளை மொச்சை வட்டு வச்சு இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றுறீங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை அந்த வெள்ளை மொச்சை அப்புறம் பச்சரிசி இது 2த்தையும் கால் படாத இடத்துல தண்ணியில் கொண்டு விட்டுருங்க. அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். அந்த அகல் விளக்கை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கு இதே மாதிரி வெள்ளை மொச்சை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். ஒருவேளை வெள்ளிக்கிழமையில் ஏற்ற முடியாதவங்க சனிக்கிழமை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் மறக்காமல் ஏதாவது ஒரு ஆடி வெள்ளி அன்னைக்காவது வெள்ளை மொச்சை மேலே சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் மகமாய்க்குரிய ஆடி வெள்ளி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளி வீசுறத நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.